கருப்பு படத்துடைய மிகப்பெரிய வெற்றி பெற்றது சூர்யா அவர்கள் நடிச்சிருக்கிற படம் தான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இந்த படத்துல சூர்யா, அமிதாப் பச்சன்லாம் நடிச்சிருக்காரு. படத்தை தெலுங்கு டைரக்டர் வெங்கட் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைச்சிருக்கிறாரு. இந்த படத்துடைய 2 பாடல்கள் வெளியாகி ரசிகர்களுடைய பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிற நிலையில இந்த படத்துடைய மீதி பாடல்களையும் அவங்க வெளியிட திட்டமிட்டிருக்காங்க. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் தான் சொல்ல வரேன். இது வந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி கோவையில் நடக்கக்கூடிய இந்த படத்துடைய ஆடியோ லான்ச். ஸோ ஏன் எல்லா ஈவெண்ட்டுமே சென்னையில் தான் நடக்குது, இது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பல விஷயங்கள் இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வாங்கி வெளியிடுறாருல, ஸோ அவரும் கோயம்புத்தூர்ன்றாங்க. அதே போல சூர்யாவுடைய சொந்த ஊரும் நேட்டிவும் வந்து கோயம்புத்தூர் தானே. ஸோ இது மாதிரி பல லிங்க்குகள் இருக்கு. ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கருப்பு வந்து ஒரு கம்பேக்காக இருந்தது. அது ஒரு வித்தியாசமான ஆக்ஷன் படம். இது வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு எப்படி சொல்றது, ஒரு லவ் இது மாதிரி குடும்ப சென்டிமெண்டான ஒரு படம். ஸோ அதனால இந்த படம் வந்து ஒரு நல்ல வசூலை கொடுக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி மம்தா பாய்ஸ் அவங்க வந்து ஒரு சிறந்த நடிகை வளர்ந்துட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய கிரேஸ் இருக்கு, ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ அதே போல சூர்யா அவர்களும் கருப்பு படத்துக்கு அப்புறமா அந்த படத்தை நடிச்சிருக்கிறதால அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதே போல அந்த படத்துடைய டைரக்டர் வெங்கட் அவரும் வந்து அதுக்கு முன்ன லக்கி பாஸ்கர்னு ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்துருக்காரு. அது நேஷனல் அவார்டு கூட கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நிலையில அவருடைய படம்ன்றதாலையும் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும்.